மிஸ்டர் விஜய் உண்மையான மாற்றம் வரணும்னா நீங்கள் இந்த அரசு அதிகாரிங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே மாற்றுறது அங்கே மாற்றுறது இது பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் உண்மையான மாற்றம் எப்போ வரும்னா உங்கள் கட்சி தொடர்ந்து 2 வருஷம் ஆச்சு. அப்போது நீங்கள் பழைய ஊழல் பற்றி நிறையா தகவல்கள் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் பழைய டிஎம்கேல இருந்த மந்திரிகள் அதுக்கு முன்பு இருந்த ஏடிஎம்கேல மந்திரி எல்லாத்தையும் எப்போ உள்ளே தள்ள போகிறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம் கொடுங்க. மீதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்னதான் மாற்றம் வரப்போகுது? அதே கழிச்சன சூர் தான். அவன் அங்கே இருந்தால் இப்போ இங்கே உங்ககிட்ட வந்துட்டான். என்னதான் ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்புறம் கொஞ்சம் உங்கள் மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் இந்த ரீல் போடும் போது பார்த்து போட சொல்லுங்கள். இந்த ஆதவ அர்ஜுனா ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன் அவங்க கட்சியை. குழந்தைங்க கூட போய் உட்காந்துட்டு அவங்க இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு நிற்காங்க, அதே துண்ணு மாட்டியா நீ? இன்னும் உனக்கு ப்ரெட்டு பட்டர் ஜாம் தனியாக வேணுமா? பொண்ணுங்களுக்கு ஒன்று ப்ரெட் அப்படியே வச்சுட்டாங்க, அது பார்த்தேன், அதுவும் இருந்தது. பட்டு நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் மிஸ்டர் ஆதவ், நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிறீங்க, நான் அங்கேருந்து வந்தேன், நான் இங்கேருந்து வந்தேன், இந்த வயிற்றுலேருந்து வந்தேன், அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசுகிறீங்க. பில்டப்பெல்லாம் அப்படியெல்லாம் பயங்கர இமேஜை கெடுத்துக்கிறீங்களே உங்கள் அரசாங்கத்தோட இமேஜை. சரி மிஸ்டர் விஜய், இவ்வளோ தான். கரப்ஷனுக்கு எதிர்த்து ஊழல் எதிர்த்து ஏதோ பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேர் உள்ளே தள்ள போகிறீங்க, இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் டைம்லைன் கொடுங்க, வெளியிடுங்க. நாங்கள் டைம் கொடுக்குறோம், மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம். பட் தாமதம் பண்ணாதீங்க. இதில் 2 வருஷம் கட்சி நடத்துகிற போது நீங்கள் நிறையா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள, அதனால தான் ஊழல் சொன்னீங்க. இந்த குடும்பமே ஊழல் குடும்பம் நீங்கள எல்லாத்தையும் சிறைக்கு அனுப்புறதுக்கு வழி பாருங்கள். நன்றி.